தீரு, சீதோன் நகரங்களில் இயேசு. தீருவும் சீதோனும் பீனிசியா தேசத்தில் உள்ள இரு பெரும் துறைமுக நகரங்கள். தீரு நகரம் கப்பர்நகூமிலிருந்து ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நோவாவின் பேரனும் கானானின் மகனுமான சீதோனின் பெயரில் உள்ள நகரம்தான் சீதோன். இன்றைய லெபனான் மற்றும் சிரியா பகுதிகள் பண்டைக் காலத்தில் ஃபெனீஷியா எனப்பட்டது. அவர்கள் கைவேலைப்பாட்டில் சிறந்தவர்கள். சிலை வழிபாட்டில் அதிக ஈடுபாடு உடையவர்கள். கண்ணாடியில் பல வண்ண சாயமேற்றி கலை நுணுக்கத்துடன் சித்திர வேலைப்பாடுகள் செய்வதில் தேர்ந்தவர்கள். மத்திய தரைக்கடல் கரையோரம் இருப்பதால் எகிப்து, ரோம் மற்றும் கிரேக்க நாடுகளில் வாணிபம் செய்வதில் வல்லவர்கள். சிறந்த கடற்படை வீரர்கள். அதனால் இயல்பாகவே கொஞ்சம் செருக்குடையவர்களாயிருப்பர். பழைய ஏற்பாட்டில் ஆகாப் என்ற மன்னனின் மனைவி ஏசபேல் தீரு பட்டணத்தாள். பண்டைக்காலம் தொட்டே இஸ்ரவேலருக்கும் இத்தேசத்துக்கும் நல்ல உறவு இல்லை. கலிலேயா பகுதியில் ஓயாது இயேசுவிடம் தர்க்கித்துக் கொண்டிருந்த பரிசேயர் கூட்டத்துடன் சற்று விலகி தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள இயேசு தம் சீடருடன் 50 கிலோமீட்டர் தூரம் 2-3 நாட்கள் நடந்து இப்பகுதிக்கு வருகிறார். இவர்களிடமும் நம் ஆண்டவர் சில காலம் நன்மை செய்பவராய் சுற்றித் திரிந்தார். குறிப்பாக சீரோபேனிக்கே பகுதியிலிருந்து வந்த ஒரு கானானிய பெண் தனது மகளின் சுகத்திற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவதை பார்க்கலாம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்வதில் சற்றுக்காட்டம் இருப்பதாய் நமக்கு தோன்றுகிறது. சந்தர்ப்பத்தை நழுவவிட விரும்பாத அந்த தாயுள்ளம் தன்னை தாழ்த்துகிறது. மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் உண்ணுமே எனக் கூற அந்த தாயாரின் விசுவாசத்தை மெச்சி மகளை குணமாக்குகிறார். விசுவாசத்தினால் நம் ஆண்டவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய இருவர் உண்டு. ஒருவர் இவர், மற்றவர் நூற்றுவர் தலைவனான ரோம அதிகாரி. இருவருமே இஸ்ரவேலரொல்லாத புறவினத்தவர்கள், பெயர் அறியப்படாதவர்கள். அற்புதத்தின் மூலம் விசுவாசம் கொள்ளாமல் விசுவாசத்தை தங்கள் வார்த்தையினால் வெளிப்படுத்துவதன் மூலம் அற்புதங்களை அனுபவித்தவர்கள். நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் என்றார். மாறாக தம் சொந்த ஊரினரின் அவிசுவாசத்தையும் யூதர்களின் அவிசுவாசத்தையும் சீடர்களின் அவிசுவாசத்தையும் கண்டு நம் ஆண்டவர் மிகவும் வருந்தியதும் உண்டு. மேற்கொண்டு அற்புதங்கள் செய்யாமல் போனதும் உண்டு. தீருவிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் வடக்கே உள்ள சீதோனுக்கு நம் ஆண்டவரும் அவரின் சீடர்களும் செல்கின்றனர். தெக்கப்போலி நகரப்புறங்களில் நடந்த அற்புதங்கள். அதன்பின் கலிலேயா பகுதியில் நுழையாமல் கலிலேயா கடலின் வடபகுதி வழியாக தெக்கப்போலி நகரங்களுக்கு வருகிறார். ஏற்கனவே நாம் பார்த்தபடி கிரேக்க கலாச்சாரத்தை பரப்புவதற்காக ஏற்படுத்திய 10 நகரங்கள்தான் இந்த தெக்கப்போலி நகரங்கள். நம் ஆண்டவர் இப்பகுதிகளில் சுற்றித் திரிந்து பல அற்புதங்களை செய்தார். சரியாக பேச இயலாத கொன்னைவாயுடைய செவிடரை எப்பத்தா என்று கூறி குணமாக்கினார். 3 நாட்கள் தொடர்ந்து ஆண்டவரின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்த 4000த்திற்கும் அதிகமான மக்களுக்கு 7 அப்பம் சில மீன்கள் கொண்டு வயிறார உணவளித்தார். மீதமான துணிக்கைகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். இந்த 7 பெரிய கூடைகள் வயல் வேலைக்கு பயன்படுத்தும் கூடைகள். இப்பகுதிகளில் சுமார் 8 மாதங்கள் நம் ஆண்டவர் சுற்றித் திரிந்து அற்புதங்களும் போதனைகளும் செய்ததாக கூறுவர். குறைந்தது 200 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தூரம் கால்நடையாய் நடந்து சில நேரங்களில் படகில் பயணம் செய்து நம் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். கிராமங்கள் தோறும் மக்களை சந்தித்து அவர்களின் நோய்களை குணமாக்கினார். சந்தை வெளிகளும் தெருக்களிலும் அலைமோதும் மக்கள் அவரின் ஆடையைத் தொட்டே நலம் பெற்றனர். சீடர்களுடன் தனித்து பல காரியங்களை போதித்தார். தாம் படப்போகும் பாடுகளை அவர்களுடன் பகிர்ந்தார். தம்மை குறித்த சீடர்களின் எண்ணங்களை கேட்டறிந்தார்.